நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப காம்படிஷனே இருந்திருக்காது. அப்போது நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இல்லையா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறீங்க, காம்படிஷனே இல்லைன்னா முதல்ல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஒரு விஷயம் பாப்புலராக இருக்குன்னா அதுக்கு இமீடியட்டாக கூட்டம் பில்டப் ஆகிடும். பட் ஒரு நியூ விஷயன்றப்போ அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் யோசிப்பாங்க இல்லையா? ஸோ நாங்களுமே எங்கள் பிளாக் ஃபாரஸ்ட் ஆரம்பித்த உடனே ஏர் கண்டிஷன்லாம் பண்ணி கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குன்னு நினச்சோன்னே ரொம்ப விலை காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வராமல் கூட இருந்தாங்க. இப்போ இவங்களெல்லாம் நான் எப்படி என்னுடைய ஷாப்புக்குள்ளே கொண்டு வரணும்னா, இப்போ யார் உள்ளே வந்தாலும் அவங்களுக்கு முதல்ல இது என்னன்னு புரிய வைக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் கேக்குன்றது ரெஃப்ரிஜிரேட் பண்ணுன்றது அவசியமே இல்லாமல் இருந்த ஒரு சுச்சுவேஷனில் எங்ககிட்ட நாங்கள் அதை எங்கள் ஸ்டாஃப்ஸ் சொல்லாமல் அந்த கேக்கை கொடுத்தப்போ நிறைய பேர் அதை கொண்டு போய் வீட்டில் பாதி சாப்பிட்டுட்டு மீதியை வெளியிலே வச்சிருவாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா அது கெட்டு போயிருக்கும். அதுக்காக எங்கிட்ட சண்டை போட்டதெல்லாம் உண்டு. எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய கஸ்டமர்கிட்ட எஜுகேட் பண்ணோம் அப்படின்னு ஒரு தெளிவு அப்போ தான் பிறந்தது. அதனால நாங்கள் இதுக்காக நிறைய டைம் கடையில் நின்று எங்கள் ப்ராடக்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ், இது எப்படி இருக்கணும், என்ன மாதிரி டேஸ்ட் பண்ணோம், இதனோட பேஸ் என்ன, இதனோட ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஆட் ஆயிருக்கு, ஸோ இதை பற்றிலாம் நிறைய பேசி அவங்கள அந்த தகவல் இப்படிலாம் பண்ணுவாங்களா அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் அதெல்லாம் சாம்பிள்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சாதாரண கேக் மாதிரி இல்லை, இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் கொடுத்து அப்படி தான் அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ண வேண்டியது. காம்படிஷன்லன்றதுக்காண்டி அது ஒரு ஈஸியாக ஜெயிச்சிடலான்றதுலாம் கிடையாது. அதுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கத்தான் செஞ்சது. இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய நியூ கான்செப்ட்ஸ் கொண்டு வராங்க. அதில் நிறைய ஜெயிக்க செய்யுது, நிறைய ஃபெயிலியரும் ஆகுது. மேபி ஃபெயிலியர் ஆகிற விஷயங்கள் அதை கஸ்டமர்கிட்ட சரியாக எஜுகேட் பண்ணியோ இல்லை அவங்க ப்ராடக்ட்டை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமலேயோ கூட இருந்திருக்கலாம். அதனால ஒரு கரெக்டான ஒரு புரிதல் நம்ம ப்ராடக்ட் என்னன்றதை கஸ்டமருக்கு எடுத்து சொன்னோம்னா மேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.